உணவகத்தோட கூடிய தங்கும் வசதிங்கிறது ஒரு காலத்துல காசுங்கிறத தாண்டி வீட்டுக்கு தங்க வந்த விருந்தாளிகளை உணவு உபசரிப்போட கவனிக்கிற மாதிரி ஒரு உபசரிப்பு தொழிலா இருந்துச்சு. அதுல ஒவ்வொரு ஊருக்கும் சில தங்கும் வசதி கொண்ட உணவகங்கள் அந்த காலத்துல பிரபலமா இருந்துச்சு. அதுல ஒண்ணுதான் திருச்சி மலைக்கோட்டை பகுதியில வானப்பற்றை தெருவுல 100 வருடங்களுக்கு மேல இயங்குற மாயவரம் கேண்டீன் அண்ட் லாட்ஜ். 1940 1950லலாம் அந்த கான்செப்ட் தங்க வரவங்களோட கான்செப்டே கிடையாது. அவங்க வெளியில் தங்குறதுங்கிறது பழக்கப்படுத்திக்கவே இல்லை. அதில் 1950க்கு அப்புறம் 60க்கு அப்புறம் தான் பசங்க படிக்கிறவங்க ஹாஸ்டலில் தங்குறவங்கள பார்க்க வர்றதுக்கு அந்த மாதிரி தங்க வர காலகட்டங்கள் தான் அப்போ இருந்தது. அதை தவிர மெடிக்கல் ரெப்போடு ஒவ்வொரு மெடிக்கல் கம்பெனிலேயோ ஒரு சேல்ஸ் கம்பெனிலையோ இன்றைக்கி பெரிய லெவலில் வைஸ் பிரசிடென்ட் லெவலில் உள்ளவங்க அவங்களோட கேரியர் ஆரம்பித்தது மாயா லாட்ஜில் தான் இருந்திருக்கும். நடுவுல சில மாதங்கள் உணவின் சுவையும் தரமும் முன்னர் மாதிரி இல்லைன்னு கம்ப்ளைண்ட்ஸ் வர இப்போ சில மாற்றங்களை செஞ்சு இந்த மாயவரம் கேண்டீனை கவனிச்சுக்கிற 3ஆம் தலைமுறையை சேர்ந்த திரு சுரேஷ் அவர்கள் மீண்டும் தானே கேண்டீன் பொறுப்பை ஏத்துக்கிட்டு தன் தந்தை காலத்து தரத்தை உணவுல மீட்டு கொண்டு வந்து மாயவரம் கேண்டீன் மற்றும் விடுதி மீது இருந்த பல வாடிக்கையாளர்களோட நன்மதிப்பை சிறப்பா பாதுகாத்துட்டு வர்றாரு. இந்த மாயா லாட்ஜுக்குன்னு ஒரு தனி கஸ்டமர் இருக்காங்க ஆல் ஓவர் இந்தியாலேயே. நல்ல மரியாதையான ஹோட்டல், தைரியமாக தங்கலாம், ஒரு வீடு மாதிரி இது. ஃபேமிலியை கொண்டு வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுங்க, கவலையே இல்லை, எந்த பயமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உணவகத்தில் நாங்கள் முதல்ல என்ன பண்ணோம், 1930லேருந்து நாங்களே தான் நடத்திட்டு இருந்தோம் 2018 வரைக்கும். 2018க்கு அப்புறம் கொஞ்சம் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ அதை கவனிக்கிறது சரியான முறையில் இல்லாதனால சரி ஒரு 5-6 வருஷம் லீஸுக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி லீஸுக்கு கொடுத்துருந்தோம் உணவகத்தை மட்டும். அவங்க முதல் 2-3 வருஷம் நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு வரலன்னு அது அதில் கொஞ்சம் சரியான முறையில் அவங்க பராமரிக்காதனால இப்போ நாங்களே எடுத்து நடத்தணுங்கிற முடிவுக்கு இப்போ ஒரு 5-6 மாதமாக உணவகத்தை நாங்களே நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ திருப்பி சுரேஷ் தலைமையில் வந்ததுக்கப்புறம் டெவலப் பண்ணி நல்லா இன்னும் பண்ணியிருக்காங்க. 5:30 மணிக்கு நாங்கள் இப்போது காஃபி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃபில்டர் காஃபி தான், அதெல்லாம் பழைய ஆத்தென்டிக் ஃபில்டர் காஃபி தான் இது பண்ணோம். நம்ம அது முடிச்சுன்னா 6:30 மணிக்கு கரெக்டாக டிஃபன் ரெடி பண்ணிடுறோம். இட்லி, பொங்கல், பூரி, வடை, தோசை எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். 10:30 மணிக்கு சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். லஞ்சு ஃபுல் மீல்ஸு அன்லிமிட்டெட் மீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறோம். சாம்பார், சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார், மிளகு ரசம், பூசணிக்காய் கூட்டு, வாழைக்காய் பட்டாணி போட்டு கறி, வத்த குழம்பு, சுண்டை வத்தல் போட்டு வத்த குழம்பு. அப்புறம் ஒரு 3:30 மணி வரைக்கும் சாப்பாடு வரும். ரேட்டு 90 ரூபா சாப்பாடு பண்ணுறோம். நம்ம ஒரு சாப்பாடு 90 ரூபா அன்லிமிட்டட்லேயும். சனிக்கிழமை அன்னைக்கு மிளகு குழம்பு, இந்த மாதிரி ஒரு நாளும் ஒரு வெரைட்டி சாப்பிட்டு இருக்கோம். சித்திரானங்கள் அதோட சேர்த்து வந்ததும். அப்புறம் 5 மணிக்கு மேலே மாலை டிஃபன் ஆரம்பிச்சிடுறோம். சேவை, புளி சேவை, லெமன் சேவை அந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம வீடுகளில் செய்கிற மாதிரி அரிசி உப்புமா அந்த மாதிரியான விஷயமே, அதை நம்ம எப்பவும் கிடைக்காத விஷயங்கள், ஹோட்டல்களில் கிடைக்காத விஷயங்கள் ரொம்ப ரெகுலராக இவங்ககிட்ட கிடைக்கும். சர்வ் பண்ணுறவங்களும் அது ரொம்ப அழகாக பண்ணி நம்மளுடைய தேவையை கரெக்ட் பண்ணி கொடுக்குறதுல ரொம்ப யூனிட்டாக இருக்குது. ஏதோ ஹோட்டல்களில் போனோம்னா ஒன்று போட்டு ஒன்று போடாமல் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி பொறுமையாக கொடுக்குறாங்க. 2வது சூடாக இருந்தால் தான் கொடுக்குறாங்க, ஆறி இருந்தால் இல்லை அப்படிங்கிறத ஒரு இதில் வச்சுருக்காங்க. ஒரு அற்புதமான உணவகம் தொடர்ந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கும் அதுக்கு தக்க மாதிரியாக நிறைய கூட்டங்கள் வந்துட்டு தான் இருக்கு. நான் பார்த்துக்கிறேன். நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் இருக்கும் சார். எல்லா நாளும் கடை உண்டு. தீபாவளிக்கே ஒரே ஒரு நாள் தான் லீவ் விட்டோம். தீபாவளிக்கு மட்டும் மற்ற எல்லா நாளும் கடை உண்டு. இட்லி 10 ரூபா ஒரு இட்லி, தோசை 50, பூரி 50. கரம் மசாலா மாதிரி இன்றைய உணவுகளில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரியான மசாலாக்களை உபயோகப்படுத்துறது இல்லை. அதனால் உடலுக்கு எந்த தீர்வும் இல்லை. 3 நேரத்து உணவுமே நம்ம ரெகுலராக இங்கே வந்துடுறோம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது அப்பா காலத்தில் நடத்தின மாதிரி இப்போ நடத்துறதுனால அது எவ்வளோ நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது சொல்ல முடியல. அவ்வளோ மனநிறைவு கஸ்டமர்ட்டையும் இருக்குது. கஸ்டமர்கிட்ட இருக்கிறதுனால தானே எங்களுக்கு கிடைக்கிறது. அது பேஸ் மதுரை, திருச்சிக்கு எப்போ வரோமோ விரும்புவதெல்லாம் ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம். ஈவினிங் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இங்கே திண்ணையில் உட்காந்து அவங்களுடைய ஜென்ரல் கலந்துரையாடெல்லாம் முடிச்சுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அப்புறம் பிரிஞ்சு போகுது அப்படிங்கிறது ரெகுலராகவே நடந்துகிட்டு இருந்தது. இங்கே இப்போ ஓடுகிற அந்த ஃபாஸ்ட்டு மூமெண்ட்டில் அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வராட்டாலும் அவங்களாம் இன்னமும் கான்டாக்டில் இருக்காங்க. நமக்கு மத்தியானம் 3 மணிக்கு மீட்டிங் நடக்கும்.
திண்ணையில் சீதாராம ரெட்டியார்னு ஒருத்தர் இருப்பார், 113 ஒருத்தர் திங்கிருப்பார். 2ஆம் நம்பர் ரூமில் ஜானகிராம ரெட்டியார், ஜெயலட்சுமி டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் பாரத் ஆட்டோமொபைல்ஸ், குருசாமி ஐயர்லாம் வந்து, அப்புறம் பச்சைமன் டிரான்ஸ்போர்ட்லாம் இங்கே தான் மத்தியானம் காஃபி. மத்தியானம் 3 மணிக்கு ஒன்லி காஃபி மட்டும்தான், 3லேருந்து 6 மணி வரலையும். ஒரு 4-4:30 கிளம்புவாங்க எல்லாரும். இன்னைக்கு எவ்வளோ இடம் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சாலும் அந்த சின்ன இடத்துல கூட ரூம் கட்டுற காலங்களில் இவ்வளோ திண்ணை இவ்வளோ வசதியோடு வச்சுருக்கனால அந்த காலத்தில் அந்த திண்ணைகள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இங்கே வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் திருப்பி மார்க்கெட்டில் போயிட்டு அவங்களுடைய என்ன வியாபாரம் பண்ணாங்களோ வியாபாரத்தில் பணத்தை வாங்கிட்டு திருப்பி ஊருக்கு போகிறவங்க போவாங்க. ஊருக்கு போக முடியாமல் பஸ் இல்லை. அப்போ உள்ள இதெல்லாம் ட்ரெயின் வசதிகளோ பஸ் வசதிகளோ இல்லாமல் இருந்த காலங்களில் பஸ் வசதி இல்லை. அப்போ இங்கே வந்து தங்குறப்போ அவங்களுடைய பணத்துக்கு நைட் தங்குறப்போ அவங்களுடைய பணம் இதெல்லாம் கூட நாங்கள் சேஃப்டி பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கோம். அப்படி இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நாங்களுமே பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரூமில் வந்து தங்குறவங்களோடு இப்போ பணமோ இல்லை ஜுவல்ஸோ ஏதாவது கொடுத்தாங்கன்னா நாங்கள் சேஃப்டி பண்ணி வச்சு திருப்பி நாங்கள் இது பண்ணுறோம். நம்மள்ட்ட அவ்வளோ நம்பிக்கை இன்றைக்கும் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. ஐயா காலத்தில் அவருக்கு அப்பா காலத்துல எல்லாம் எனக்கு நல்ல பழக்க வழக்கங்கள். சாப்பாடெல்லாம் வந்து திண்ணையிலே உட்காந்துருப்பாங்க. ஆமாம், இந்த திண்ணை இருக்குல்ல, அந்த சாப்பாடை வெயிட் பண்ணி உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்து கீழே மனை போட்டிருப்போம், அந்த மனையில் உட்காந்து சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. மதுரையிலேருந்து ரெகுலராக வந்துட்டு இங்கேயே லாட்ஜிங் இருக்கிறதுனால நம்ம இங்கே மேலேயே தங்கிக்கிறோம். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால தைரியமாக இந்த ரூம் கிடச்சா போதும், நம்ம சாப்பாட்டுக்கும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலையில் இருக்குது. அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இந்த ரூமுடைய இதையும் அகாமடேஷனும் யூஸ் பண்ணிட்டோம். ஃபுட்டுக்கும் 3 நேரமும் சரி, காலையில் காஃபிலேருந்து நைட்ஸ் நம்ம சாப்பிட்ற வரைக்கும் எல்லாமே 3 நேரத்துக்கும் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லாமல் ஒரு அற்புதமான உணவுமாக இருக்குது அப்படிங்கிறது மெயினாக இந்த இடத்துல நம்ம சொல்லிக்க விரும்புகிறோம். நம்ம ரூம் நம்பர் சொல்லியே புக் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அவங்க அவ்வளோ லாட்ஜுக்கு பரிச்சயமானவங்க இருக்கிறதுனால அவங்க ரூம் நம்பரை சொல்லி பண்ணுறப்ப அந்த ரூமே புக் பண்ணிடுவேன். அவங்களுக்கு இன்னும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அது ரெகுலராக அந்த அவங்க வீடு மாதிரின்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு அதில் வந்து பரிச்சயம் ஆயிட்டாங்க லாட்ஜை பொறுத்த வரைக்கும். உபசரிப்பு எல்லாமே கிளாஸ். அட்மாஸ்பியர் இஸ் ரியலி குட். ரொம்ப நல்லா இருக்குது. பழைய ஞாபகம் வந்து ஜாஸ்தி வருது. அந்த பழமை வந்து இப்போ யாருமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்டேட் பண்ணதுனால தப்பு இல்லை. ஆனால் இந்த மாதிரி பழமையாக அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது அதே ஒரு கலை தான். அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கும் நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அந்த கஷ்டப்பட்டு தான் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அந்த மெயின்டெனன்ஸில் நம்ம என்ன உண்டோ பழமையிலையும் என்னென்ன தேவைகளோ அதை பண்ணிவிட்டு மிச்சத்தை பழமையை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வரதுனால தான் நம்மளுக்குன்னு ஒரு இது வருது. நம்ம இந்த ஒரு பழைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது வந்து இங்கே அக்ரகாரம் மாதிரி நம்ம பழைய காலத்து பிராமின்கள் வீடுகள் எப்படி இருக்குமோ அது மாதிரியான உள்கட்டமைப்பு வந்து இன்னும் அதே மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்களை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மளுடைய உணவகம் வந்து உணவகமாக ஆரம்பித்த காலங்கள் வந்து 1927 என்னுடைய தாத்தா வந்து இந்த நிறுவனத்தை முதல்ல 3 வருஷத்துக்கு லீஸுக்கு எடுத்திருந்தாங்க. 1930 எங்களுடைய தாத்தா சொந்தமாக பணம் கொடுத்து அதை வாங்கிட்டாங்க. அந்த வாங்கினதுக்கு உதவி பண்ணதே இந்த இடத்தோட உரிமையாளரோடைய மாப்பிள்ளையை அவரே தாத்தாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்ததுனால அவரே உதவி பண்ணி அவர் மூலதனத்திலேயே வாங்கி கொடுத்தாங்க. 1930 இப்போ நாங்கள் 3வது தலைமுறையாக இதை நடத்திட்டு வந்துட்டுருக்கோம். இந்த பழமையாக வச்சு அந்த பழமையை வந்து மாற்றாமல் அது ஏதாவது ஒரு ரிப்பேர்னா கூட அதே மாதிரியே பண்ணத்துக்கும் செஞ்சு பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி அடுத்த வாரிசும் அதே மாதிரி பண்ணுறாள். அதான் பெரிய விஷயம். தொடர்ந்து பண்ணுறாள். இல்லை இந்த காலத்துக்கு என்னென்னமோ இல்லை வந்து மாறிகிட்டே இருக்குது. எல்லாம் மாறாமல் நம்ம பெரியவா வச்ச மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படின்னு அடுத்த ஜெனரேஷன் செய்யதான் பெரிய ஹைலைட். அதாவது அப்பா காலத்தில் நடத்தின மாதிரி இப்போ நடத்துறதுனால அது எவ்வளோ நம்மளுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது சொல்ல முடியல. அவ்வளோ மனநிறைவு கஸ்டமர்ட்டையும் இருக்குது. கஸ்டமர்கிட்ட இருக்கிறதுனால தானே எங்களுக்கு கிடைக்கிறது. அது அந்த கஸ்டமர் வந்து அவ்வளோ இதை வந்து இப்போது அப்பா காலத்தில் நீங்கள் நடத்தின மாதிரியே நடத்துகிறீங்க, அதே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்பா காலத்தில் இருந்தவங்களாம் நிறைய இப்போ வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனும் வந்து எங்கள் அப்பா அந்த காலத்தில் இங்கே தான் தங்கியிருந்தாங்க, அந்த ரூமை பார்க்கணும், அங்கே தங்கியிருந்தது, அந்த பழைய நினைவுகளை நாங்கள் வந்து இது பண்ணிக்கிறோம். அவங்க சின்ன குழந்தைங்களா இருந்தப்போ அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்த காலங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய நிகழ்வுகள் ஒவ்வொரு நாளும் புதுசாக அதாவது அவங்களுடைய நிகழ்வுகள் மூலமாக எங்களுடைய
இதை வந்து நாங்கள் வந்து பழமையை வந்து இன்னமும் பாதுகாத்துட்டு இருக்கோங்கிறதுல ஒரு சந்தோஷமாக இருக்குது. வந்தவங்களை வந்து விரும்பி அவள் வந்து திருப்பி இங்கே தான் வரணும், அது மாதிரி இந்த மனசால சொல்லி இந்த பேச்சில் உபசரிக்கல ரொம்ப சந்தோஷமானது. லேபர் மேனேஜ்மெண்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப மகா மோசமான ஒரு நிலையில் தொடர்ந்து அந்த லேபர் மேனேஜ்மெண்ட்டை நல்லபடியாகவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நம்ம சர்வ் பண்ணுறவங்க வந்து நம்மளை வந்து நம்ம வீட்டு ஆளு மாதிரி, அவங்க வீட்டு ஆளுங்க மாதிரி நம்மளை வந்து கவனித்து அந்த உணவுகளை கொடுக்குறதுலையும் சரி, நம்ம கேட்குறத நிறைவேற்றுறதுலையும் சரி ரொம்ப அழகான ஒரு விஷயமாக இருக்குது. ஆமாம், அவங்க நம்மளை நம்பி வராங்களே, நம்மளை நம்பி வராங்க. அதனால் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் கொடுப்பேன். நாங்கள் இத்தனை வருஷம் முன்னாடி வந்திருக்கோம், 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கோம்மா, நாங்கள் பழைய ஆளுங்க அப்படின்னலாம் சொல்லுவாங்க. வரவங்க எங்களுக்கு ஒரு இது மாதிரி தான், நண்பர்கள் மாதிரி தான். இங்கேருந்து இப்போ நான் சாயங்காலம் கிளம்பி பாம்பே போகிற ட்ரெயினில் நான் போகிறேன், எங்களுக்கு வந்து நைட் சாப்பாட்டுக்கும் இல்லை நாளைக்கு உள்ள சாப்பாட்டுக்கும் எல்லாம் பேக் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா நல்ல பக்குவமான முறையில் அவங்களுக்கு அதை வந்து கரெக்டான இதில் வீணாக போகாத இதில் என்னென்ன ஐட்டம் நம்ம கொடுத்தா அது வீணாக போகாதோ அந்த மாதிரி அதெல்லாம் பேக் பண்ணி நல்ல கண்டெய்னரில் பேக் பண்ணி கொடுத்துட்றோம். அவங்க மிளகா பிடி தடவி இட்லி வேணும் அப்படின்னா பண்ணி கொடுப்போம், வெரைட்டி ரைஸ் வேணும்னா பண்ணி கொடுப்போம், என்ன கேட்குறாங்களோ நாங்கள் பண்ணி கொடுப்போம். பார்சலாக எடுத்துகிட்டு போய் இலையில கட்டி கொடுப்போம். காலையில் அவன் முதல் நாளே சொல்லிடுவாங்க, நாங்கள் விடிய காலையில் சீக்கிரம் வந்து அதை வெரைட்டி ரைஸ் பண்ணி மத்தியானத்துக்கு வெரைட்டி ரைஸும் காலையிலக்கு இட்லியும் இப்படி மிளகா பிடி தடவி கொடுத்துருவோம். அதனால் அவங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தி. அங்கே போய் சேர்ந்தோன்னே உங்களுடைய சாப்பாட்டுனால எங்களுக்கு வந்து எந்த விதமான இதுவுமே பண்ணலை, வயிற்றுக்கு எந்த உபாதையும் பண்ணாமல் நல்லாவும் இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்ததுன்னு சொல்லி அங்கேருந்து திருப்பி ஃபோன் பண்ணுவாங்க அவங்க. அதுதான் எங்களுக்கு இப்போது எங்களை வளர்ச்சிக்கு கொண்டு வருது. ஏசி, நான் ஏசி, டிவி உள்ள ரூம் இருக்குது, டிவி இல்லாத ரூம் இருக்குது, தைரியமாக தங்கலாம், ஒரு வீடு மாதிரி இது. பொதுவாக சிங்கிள் ரூம்னு எடுத்தோம்னா இங்கே வந்து தங்குறவங்களுக்கு 280 ரூபாலேருந்து ரூம்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம். 280 ரூபாயில் சிங்கிள் ரூம். அது வந்து அஃபோர்டபிலிட்டி எங்களால் முடியாது. ஒரு டிரைவர் வந்து தங்குறாருன்னு வச்சுங்க, டிரைவர் வந்து பெரிய ஓனர்ஸ் வந்து அவங்க பெரிய 3 ஸ்டார் ஹோட்டலில் அந்த மாதிரி இதில் ரூம் போடுவாங்க, டிரைவரை நீயே பார்த்துக்கன்னு சொல்லுவாங்க உன்னுடைய இதை. அப்போ அந்த மாதிரி டயத்தில் டிரைவரை வந்து தங்குறப்போ அவங்களுக்கு 280 ரூபாய்க்கு ரூம் கொடுக்குறோம், எல்லா வசதியோடையும் நம்ம கொடுக்குறோம்னா அவங்களுக்கு அது மன திருப்தி இருக்குது. எங்களுக்கு நம்ம வந்து அதில் வந்து ப்ராஃபிட் பார்க்காம பண்ணிகிட்ருக்கனால இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ரெகுலர் கஸ்டமருங்கிறது ஒரு சர்க்கிளில் நல்லா இது பண்ணிகிட்ருக்கோம். நம்ம இங்கே வந்து 280 ரூபாவில் இருக்குது சிங்கிள் ரூம், 400 ரூபாவில் இருக்குது, 560 ரூபாவில் இருக்குது. அதை விட்டால் டபுள் ரூம் எடுத்தோம்னா 780 ரூபாவில் இருக்குது. ஏசி ரூம்ஸ் இருக்குது, ஏசி ரூம்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு 10-15 ரூம் வச்சுருக்கோம் நம்ம. ஏசி ரூம்ஸ் வந்து 1175 ரூபாவில் இருக்குது. அதே ட்ரிபிள் பெட்ரூம் 1372 ரூபாவில் இருக்குது. இந்த மாதிரி கேட்டகரியில் வச்சு பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. பழைய காலத்து ரூமாக இருக்கும்போது இந்த துணி வியாபாரிகள்லாம் தங்கிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் இப்போ இம்ப்ரூவ் பண்ணி ஏசி ரூம் ஆகிட்டோம். எல்லாத்தையும் ஏசி ரூமும் நான் ஏசி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லாவும் வரவங்களுக்கும் நல்லா திருப்தியாக அமையுது. கான்டாக்ட் பண்ணுறதுக்கு, ஃபுட்டுக்கு கான்டாக்ட் பண்ணுறது, ரூம் கான்டாக்ட் பண்ணுறது ஒரே நம்பர்ஸ் தான். லேண்ட்லைன் நம்பர் இருக்குது 0431271140 ஒரு நம்பர் இருக்குது. பழைய நம்பர் 270408 2 நம்பர் இருக்குது, 2 நம்பரும் இருக்குது. மிச்சபடி ஏதாவது பர்சனலாக கான்டாக்ட் பண்ணோன்னா என்னுடைய நம்பருக்கு 9843033700. நம்மளோட திருச்சி மாயரம் லாட்ஜ் வந்து தெப்பக்குளத்துக்கு அருகாமையில் மலைக்கோட்டைக்கு பக்கத்துலேயும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்புறமும் இது அமைஞ்சிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டாலிட்டியோ இந்த இதோ பண்ணுறதுனால நம்ம இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தோம், நடுவில் நம்ம பண்ணாமல் விட்டதை தப்பாக பண்ணிட்டோம், இப்போ நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ அப்படிங்கிறது ஒரு மனநிறைவை கொடுக்குது. இப்போ கொடுக்குறதுனால பார்க்கறதுனால இந்த 6 மாத காலங்களில் ரொம்ப மனநிறைவாக இருக்குது. என்னங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஸோ நம்ம யூடியூப் சம்பிரதாயமான 3 விஷயங்களை மறக்காம பண்ணிடுங்க. இதே மாதிரி எங்கேஜிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க MSF, அதாவது மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.